வணக்கம் நேயர்களே. தனுசு ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன். அஷ்டமத்தில் குரு, கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும், கொடுக்கல் வாங்கல்களில் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும், பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள், தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டு, நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும், நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் மீண்டும் தலை தூக்கும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கார்த்திகை 2ஆம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ர காலம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாகவே அமையும். ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி 12க்கு வருவது யோகம்தான். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகும். சுக்கிரமங்கள யோகத்தால் சுபகாரிய பெற்றுக்கள் முடிவுக்கு வரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீடாக விலைக்கு வாங்க வேண்டாமா இல்லையா என்று சிந்திப்பீர்கள். தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 12இல் வரும் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். பரபரப்பாக காணப்படுவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு உள்நாட்டில் இருந்தும் அழைப்பு வரலாம். வெளிமாநிலங்களில் இருந்தும் அழைப்புகள் வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். சேமிப்பு கரைந்தாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் தடை ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. இந்த மாதம் குரு பகவான் வழிபாடு குதூகலம் தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள். நவம்பர் 18, 26, 27, 30, டிசம்பர் 1, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிவப்பு. மாதத்தின் தொடக்க நாளிலேயே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பாகப்பிரிவினைகள் முடிவிற்கு வந்தும் சொத்துக்கள் பிரிக்கப்படாமலேயே இருக்கும். பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் வர வாய்ப்பு உண்டு. வீண் பலிகளுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும்.